மாண்புமிகு எதிர்க்கட்சியுடைய தலைவர், சாமானிய முதல்வராக சரித்திரம் படைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், விவசாயிகளுடைய பாதுகாவலர், புரட்சி தமிழர், ஒட்டுமொத்த உலக தமிழர்களுடைய பாதுகாப்பு அரணாக இருந்து தன்னை அர்ப்பணித்து உழைத்து வருகிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று Z+ பாதுகாப்பு நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டிய இந்த தமிழ் இனத்தினுடைய சொத்தாக, இந்த தமிழ் மக்களுடைய பாதுகாப்பு அரணாக, இந்த தமிழ் இனத்தினுடைய அடையாளமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை நாம் வீட்டு பிள்ளையாக பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை, குறிப்பாக கழக புரட்சி தலைவி அம்மா பேரவை ஒவ்வொரு முறையும் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாருடைய சென்னை பசுமை வழிச்சாலை இல்லம், அதே போல சேலம் இல்லத்திலே அங்கே வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுகிற போதெல்லாம் இந்த தாய் தமிழ்நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிற புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்களை நாம் பொக்கிஷமாக பாதுகாக்க வேண்டும். ஆகவே மத்திய அரசு, மாநில அரசுகள் எல்லாம் இங்கே Z+ பாதுகாப்பு, ஏற்கனவே Y+ பாதுகாப்பு என்பது போதுமானதாக இல்லை. அவர் இன்றைக்கு மக்களை சந்திக்க தமிழகம் முழுவதும் நாளைய தினம் தமிழக அரசியல் வரலாற்றில ஒரு பொன் எழுத்துக்களால் குறிக்கப்படக்கூடிய தினம். இந்த தினத்திலே புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மக்களை காப்போம், தமிழகம் மீட்போம் என்கிற எழுச்சி பயணம் தொடர்ந்து இருக்கிறார்கள். இந்த எழுச்சி பயணத்திலே மகிழ்ச்சி செய்தியாக யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பதை போல முதலமைச்சருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கொடுக்கக்கூடிய இந்த Z+ பாதுகாப்பு ஒட்டுமொத்த தமிழினத்தின் கோரிக்கையை ஏற்று அம்மா பேரவை ஏற்றிய தீர்மானங்கள் இதையெல்லாம் கருத்திலே கொண்டு பரிசீலனை செய்து இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் வழங்கியிருக்கிற Z+ பாதுகாப்பை ஒவ்வொரு தமிழர்களின் சார்பாகவும், அம்மா பேரவையின் சார்பாகவும், தொண்டர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் சார்பாகவும் இதை நாங்கள் மகிழ்ந்து வரவேற்கிறோம். மத்திய அரசுக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கவும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் தான் இனி தமிழ் இனத்தினுடைய ஒரே அடையாளம், ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய ஒரே நம்பிக்கை. ஆகவே அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிற வகையிலே இன்றைக்கு இந்த அறிவிப்பு எங்களுடைய உள்ளம் குளிர்ந்திருக்கிறது, மனம் குளிர்ந்திருக்கிறது. இன்றைக்கு இதய மகிழ்ச்சியிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது.